இன்றைய முக்கிய செய்திகள். பெரம்பூரில் விஜய் அதிரடி. பெரம்பூரில் களமிறங்கிய தளபதி. வீடு வீடாக வாக்கு சேகரிப்பு. விசில் சத்தத்தில் அதிரும் பெரம்பூர் தொகுதி. தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் இன்று பெரம்பூர் தொகுதியில் அதிரடியாக களமிறங்கியுள்ளார். வெறும் தேர்தல் பிரச்சாரமாக மட்டுமில்லாமல் மக்களின் குறைகளை நேரில் கேட்டறிந்த தளபதியின் இந்த விசிட் குறித்த கூடுதல் தகவல்களை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்று காலை பெரம்பூர் தொகுதிக்கு வருகை தந்தார். அங்கு அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் பணிமனை அலுவலகத்திற்கு நேரில் சென்ற அவர் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொகுதி மேம்பாடு குறித்தும் மக்களின் அடிப்படை தேவைகள் குறித்தும் பொதுமக்களிடம் முகம் மலர கலந்துரையாடினார் விஜய். குறிப்பாக அப்பகுதி மக்கள் தங்களின் குறைகளை அவரிடம் நேரடியாக முன்வைத்த போது பொறுமையாக கேட்டுக்கொண்ட அவர் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். விசில் கோலம். பெரம்பூர் தொகுதியை சேர்ந்த பெண்கள் விடுத்த அன்பான வேண்டுகோளை ஏற்று பணிமனை வாசலில் இடப்பட்டிருந்த விசில் சின்னம் பொறித்த கோலத்தை பார்வையிட்டு வாழ்த்து தெரிவித்தார். இது அங்கிருந்த தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. ஆரவாரம். தங்கள் பகுதிக்கு தலைவரை நேரில் கண்ட மகிழ்ச்சியில் மக்கள் விசில் ஒலிகளை எழுப்பி தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். இது ஒரு வெற்றி விழாவை போன்ற உணர்வை அங்கு ஏற்படுத்தியது. இன்றைய நிகழ்வை தொடர்ந்து மிக முக்கியமான கட்டமாக சனிக்கிழமை தளபதி விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க உள்ளார். தமிழக அரசியல் இது ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு வாக்காளரையும் நேரில் சந்தித்து கட்சியின் கொள்கைகளையும் தொகுதிகளுக்கான திட்டங்களையும் விளக்க அவர் திட்டமிட்டுள்ளார். இதனால் பெரம்பூர் தொகுதி இப்போதே தேர்தல் திருவிழா கோலம் பூண்டுள்ளது. பெரம்பூரில் விஜயின் இந்த அதிரடி விசிட் மாற்று கட்சியினரிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீடு வீடாக செல்லும் பிரச்சாரத்தில் இன்னும் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நிகழப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற உடனுக்குடன் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.